வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கரண்ட்ஸ் கெம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோட்டோகெமிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் ஹெச்ஐ, அதனுடைய கைனட்டிக்ஸு, குவாண்டம் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபோட்டோகெமிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் ஹெச்ஐ அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹெச்ஐ in the presence of light photon, it is decomposed to hydrogen atom and iodine atom. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லைட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு ஃபோட்டானை வாங்கிட்டு ஹைட்ரஜன் ஆட்டமாகவும் அயோடின் ஆட்டமாகவும் டீகம்போஸ் ஆகுது. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைலி அன்ஸ்டேபிள், வெரி ரொம்ப அன்ஸ்டேபிள் தேன் அயோடின் ஃப்ரீ ரேடிக்கல் அயோடின் ஆட்டம். அப்போ அது என்ன செய்யணும், ஹெச்ஐயோட, ஏன்னா ஹெச்ஐ தான் டீகம்போஸ் ஆகுது, ஸோ ஹெச்ஐயோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி H2 + I டாட் அயோடின் ஆட்டம் கிடைக்குது. இந்த தேர்ட் ஸ்டெப்பில் 2 அயோடின் ஆட்டம், இந்த 2 அயோடின் ஆட்டமும் ஜாயின் ஆகி I2 கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் K2, இந்த தேர்ட் ஸ்டெப்பில் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் K3. அப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா HI இஸ் டீகம்போஸ்ட் டு கிவ் H2 + I2. ஓகே, now let us derive the kinetics, rate constant expression பார்ப்போம். இப்போ ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் HI, ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் HI அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். D concentration of HI by dt. மைனஸ் சைன் எதை குறிக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏன்னா டீகம்போஸ் ஆகுது, அதனால் கன்சியூம் ஆகுது, மைனஸ் சைன் போடுறோம். ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ 2 ஸ்டெப்பில் டீகம்போஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டீகம்போஸ் ஆகுது, ரெண்டாவது ஸ்டெப்லையும் அது சிதையுது. பார்த்தீங்களா, தேர்ட் ஸ்டெப்பில் அது கிடையாது. அப்போ ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் ஹெச்ஐ ஈக்குவல் டு R1 rate of first step and rate of second step. Okay, அப்போ equal to rate of first step is directly proportional to intensity of light absorbed. எவ்வளோ லைட் இன்டென்சிட்டியை அது உறிஞ்சுது அதை பொறுத்து தான் அது இருக்குது. ஓகே, IA ப்ளஸ் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா K2 HI concentration of the rate of second step is K2 concentration of HI concentration of hydrogen atom. ஓகே, அப்போ let us call 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ at steady state, using steady state approximation, இது நம்ம எப்போ அப்ளை பண்ணோம்னா இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ according to steady state approximation, the rate of formation of hydrogen atom is equal to rate of disappearance or decomposition of hydrogen atom. ரைட்டா, ஃபார்ம் ஆகும் அதே அளவு, அதே நேரம் அதே அளவுக்கு ரேட் டீகம்போஸும் ஆகிடும். அதுதான் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல் டு 0, அல்லது இப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்படியே வச்சுக்கிடுவோம், இப்படியும் வச்சுக்கலாம். இப்போது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச்ஐனா என்ன வரும், ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்னா இந்த இருக்குது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்டெப்பில் தான் ஃபார்ம் ஆகுது, ஒரே ஸ்டெப்பில் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதான் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப், அப்போ என்னது IA, ரேட் கான்ஸ்டன்ட் IA ஈக்குவல் டு, ஏன்னா ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ரெண்டாவது ஸ்டெப்பில் பாருங்கள் டீகம்போஸ் ஆகுது. அப்போது K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I, அல்லது நம்ம எப்படி எழுதலாம், இது IA மைனஸ் K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI H. அப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கிடுவோம், ஈக்குவல் டு IA. ஓகே, இப்போ ரேட் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா IA ஈக்குவல் டு இதுன்னு வந்துடுது. அப்போ திரும்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ IA + IA, அப்போ ரேட் ஈக்குவல் டு 2IAன்னு வந்துடும். அடுத்து இந்த குவாண்டம் ஈல்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் HI மாலிகுல்ஸ் டீகம்போஸ்ட் பெர் யூனிட் டைம், அதான் ரேட். அடுத்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐன்ஸ்டீன் அப்சார்ப்டு,
number of moles of HI decomposed divided by number of moles of photons absorbed. அப்போ இது வந்து ரேட் பை ஐஏன்னு வரும். அப்போ என்ன வரும், ரேட் வந்து என்னது, ரேட் ஈக்குவல் டு 2IA by IA equal to the quantum yield for the photochemical decomposition of HI is equal to 2. ஓகே குவாண்டம் yield நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ரியாக்டட் பெர் யூனிட் டைம். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்சார்ப்ட், அதுதான் ஐஏ. ஓகே, ஸோ ரேட் வந்து 2IA போன ஸ்டெப்பில் பார்த்தோம், ஐஏ ஈக்குவல் டு 2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.